ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम ज्ञाननिर्मलानन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः मोकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम् नमो विश्वभाराय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण महामंत्रम की दिव्य ग्रेस श्री भक्तिवेदांत स्वामी श्रील प्रभुपाद महाराज की श्रील गुरुदेव की हिताय गौर प्रेमानंदे हरि हरि हरे कृष्ण स्लो मंत्र पढ़िए स्लो पढ़ना शरणं कीर्तयन्तो मां यदन्तश्च दृढव्रतः नमस्यन्तश्च मां भक्त्या नित्ययुक्ता उपासते ऐसे पढ़ी स्लो पढ़ी सततं कीर्तयन्तो मां शरणं कीर्तयन्तो मां यदन्तस्य दृढव्रता नमस्यन्तस्य मां भक्त्या नित्ययुक्ता उपासते सततं कीर्तयन्तो मां शरणं कीर्तयन्तो मां यदन्तश्च दृढव्रता नमस्यन्तश्च मां भक्त्या नित्ययुक्ता उपासते प्रभु நீங்க சாண்டிங் பண்ணுங்க प्रभु ஸ்லோகம் सततं कीर्तयन्तो मां यदन्तश्च दृढव्रता नमस्यन्तश्च मां भक्त्या नित्ययुक्ता उपासते ஆனந்தி மாதாஜி நீங்க டிரான்ஸ்லேஷன் மட்டும் படிங்க டிரான்ஸ்லேஷன் Always chanting my glories, enduring with great determination, bowing down before me, these great souls perpetually worship me with devotion. மாதாஜி நீங்க பர்பட்ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிங்க அதுக்கப்புறம் கொடுத்தலாம் ஒரு சாதாரண மனிதனை முத்திரை குத்துவதன் மூலம் மகாத்மாவை உற்பத்தி செய்ய முடியாது. அவரது அறிகுறிகள் இங்கே விளக்கப்பட்டுள்ளன. மகாத்மா புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழை கீர்த்தனம் செய்வதில் எப்போதும் ஈடுபட்டுள்ளார். அவர் வேறு எதையும் செய்வதில்லை. அவர் எப்போதும் பகவானை புகழ்வதிலேயே ஈடுபட்டுள்ளார். வேறு விதமாக கூறினால் அவர் ஆர்வவாதி அல்ல. புகழ்வது என்ற கேள்வி எழும்பொழுது ஒருவன் பரம புருஷரை, அவரது புனித நாமம், அவரது நித்திய ரூபம், அவரது திவ்யமான குணங்கள் மற்றும் அவரது விசேஷமான லீலைகளை கொண்டு புகழ வேண்டும். ஒருவன் இவை அனைத்தையும் புகழ வேண்டும். எனவே மகாத்மா என்பவர் பரமபுருஷ பகவானிடம் பற்றுடையவராக இருப்பார். ஓகே ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி கலாவதி மாதாஜி நீங்க பிரசன்ட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா பிரதர். ஹரே கிருஷ்ணா. இதுல வந்து மகாத்மாவை பத்தி சொல்லியிருக்காங்க. மகாத்மாக்கள்னா அப்படின்னா அவங்க யாரு? கேக்குதா பிரபு? கேக்கு ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல. கேளுங்க, அவங்க போஸ்ட் பண்ண யார் இருக்காங்கன்னு தெரியும் ரூம்ல உங்களுக்கு. இப்போ ஒரு நிமிஷம். ஓகே மாதாஜி இப்போ சொல்லுங்க. இந்த ஸ்லோகத்துல மகாத்மாவை பத்தி சொல்லியிருக்காங்க. மகாத்மாக்கள்லாம் யாரு? பகவான் ஜென்மமாம் அங்கே ஞானமாம் பிரபத்தியதே வாசுதேவம் சர்வமிதி சம மகாத்மா துர்லபா. அற்பல குதிரைகளுக்கு பிறகு ஒருவர் தான் பகவானே எல்லா காரணங்களுக்கு காரணம், எல்லாவற்றிலும் அவரே என்பதை அறிந்து
அவரிடம் சரணடைகின்றாங்க. அவங்கதான் மகாத்மா அப்படின்னு சொல்றாங்க. மகாத்மாக்கள் வந்து பகவானை பரமபுருஷர், ஆதிபுருஷர், அழிவற்றவர், ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அனாதி ஆதி கோவிந்தா சர்வ காரண காரணம் அப்படின்னு நினைக்கிறவங்க. அவங்க எப்பவுமே தெய்வீக நிலையில் தான் இருப்பாங்க. ஜட உலகில பௌதிகமான செயல்களில் கூட அவங்க எப்போதுமே ஈடுபட மாட்டாங்க. பகவானுடைய சேவையில் ஈடுபடும் தூய பக்தர்கள் தான் பகவானுடைய சரணடைவதன் மூலம் எல்லா விதமான பௌதிக களங்களில் இருந்து விடுபடுகின்றனர். இந்த மகாத்மாக்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். கிருஷ்ணர் தான் எல்லா காரணங்களுக்கும் காரணம். அவர் தான் இந்த ஜட உலகையை படைக்கிறாரு, காக்கிறாரு, அழிக்கிறாரு. இந்த ஜட உலகம் தற்காலிகமானதான். இந்த துக்காலயம் அசாஸ்வதம் ஆனதுதான். இந்த ஜட உலகை அவர் படைத்தாலும் இதுல உள்ள மக்கள் எல்லாம் மூன்று குணங்களாலையும் பாதிக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்காங்க. அவர் ஆனாலும் பகவான் இந்த குணங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர். இதை எப்படி கடக்க முடியும்னா பகவானிடம் சரணடைஞ்சாதான் இந்த மூன்று குணங்களையும் நம்மளால கடக்க முடியும். இந்த மகாத்மாக்கள்லாம் இதை ரொம்ப அறிஞ்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க சதத்தம் தீர்த்த எந்தோமா எப்பொழுதும் பகவானை திடமான உறுதியுடன் பகவானுடைய நித்திய வழிபாட்டிலேயே ஈடுபடுறாங்க. இவங்கள் பகவானுடைய 4 கரங்களுடைய ரூபத்தை கூட தியானிப்பதில் விருப்பப்படுறதில்லை. 2 கைகளுடைய சியாமசுந்தர ரூபத்தை தியானிப்பதில் தான் எப்பவுமே ஈடுபடுறாங்க. நம்ம பௌதிக உலகில் வாழ்ற மக்கள்லாம் எல்லாம் கட்டுண்ட ஆத்மாக்கள். நம்ம பக்தியை பிரச்சாரம் செய்ய போறோம். அப்ப பெரும்பாலுமான மக்கள் இதை ஏத்துக்கிறதே இல்லை. ஆனாலும் மகாத்மாக்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சாரம் செய்யறாங்க. அவங்க என்ன நம்மளாலும் எது சொன்னாலும் அவங்க எதை பத்தியும் அவங்க கடலைப்படுவதே இல்லை. அவங்க மகாத்மாக்கள் பகவானுக்கு உருவம் உண்டு, அவருடைய புனித நாமம் ரூபம் உணர்வுகளை கொண்டு அவரிடம் கிருஷ்ணரிடம் ரொம்ப பற்று எடுத்துட்டு அவரை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஞானிகள், யோகிகள், கர்ம யோகிகள் எல்லாம் பிரம்மஜோதியில தான் இணைந்து விடணும் விருப்பம் என்ற பற்றுதான் இருக்காங்க. அதனால பிரம்மஜோதியில் கலந்து கொண்டாங்க அங்க நம்ம எந்த செயலுமே செய்ய முடியாது. மீண்டும் நம்ம இந்த உலகில தான் பிறவி எடுக்கிறோம். மகாத்மாக்கள் இந்த மாதிரி நிலைமையெல்லாம் இல்லை. இவர்கள் இறைவனுக்கு இவங்க பகவானை மட்டும்தான் அவங்க வழிபடுறாங்க. பாகவதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பகவானை 9 முறையான பக்தி தொண்டில் வழிபட வேண்டும் சொல்றாங்க. ஸ்வரணம், கீர்த்தனம், விஷ்ணு, கரணம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சைத்தியம், பாத சேவனம், ஆத்ம நிவேதனம் இந்த 9 வகையான பக்தி தொண்டில் ஈடுபட்டு வழிபடணும்னு சொல்றாங்க. அவங்க அப்படிப்பட்டவங்களை மகாத்மான நம்ம எடுத்துக்கிறோம். மற்றபடி 5 வகையான ரசங்களில் கூட ஏதோ ஒன்றில் உறவை எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக கூட பகவானை வழிபடலாம். அதுல சாந்த ரசம், தாசிய ரசம், கைக்கிய ரசம், வாதவிய ரசம், மாதுரிய ரசம் இருக்கு. அவங்க அந்த ரசங்கள்ல கூட எல்லாரும் பகவானை வழிபடலாம். அவங்க தேவர்களை எப்பவுமே வழிபடுறதில்லை. 30 தேவர்கள் உள்ளணும். அவங்க ஒவ்வொருவரையும் வழிபட்டு நம்மளால திருப்தி செய்ய முடியாது. தேவர்கள் பகவானினுடைய பிரதிநிதிகள் தான். அவங்களே பகவானுக்கு சேவை செய்யறவங்க தான். நம்ம ஏன் தேவர்களை வழிபடக்கூடாதுன்னா ஒரு மரம் இருக்கு, அதுல தண்ணி ஊற்றணும்னா இலைகள், பூக்கள் எல்லாமே திருப்தி அடைகிறது. அதே மாதிரி பகவானுக்கு நம்ம சேவை செஞ்சாவே போதும், அனைத்து தேவர்களுமே திருப்தி அடைஞ்சிருக்கிறார்கள். மகாத்மாக்கள் இதை நன்கு தெரிஞ்சிருக்காங்க. அவர்களுடைய மனம், வாக்கு, செயல் எல்லாவற்றையுமே பகவானுடைய செயல்களை ஈடுபட்டுகிறாங்க. இதுதான் உண்மையான கிருஷ்ண உணர்வு. நம்ம விரதங்கள் இருக்கிறோம். ஏகாதசி, ஆச்சாரியர்களுடைய முக்கியமான குணங்கள், பகவானுடைய அவதார திருநாள் போன்ற நாட்கள் எல்லாம் விரதம் இருக்கிறோம். விரதம் இருக்கிறது என்றது நம்ம பேருக்காக மட்டும் விரதம் இருக்கக்கூடாது. அத்தகைய நாட்கள்ல நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமாக ஜபம் செய்யணும், பாகவதம், பகவத்கீதை படிக்கணும், கிருஷ்ண உணர்வில் அதிகமான நேரத்தையே செலவிடணும். ஆச்சாரிகள் நமக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காங்க. அவருடைய விதிமுறைகள் படி இந்த விரதத்தை நாம அனுஷ்டிக்கணும். இந்த அத்தியாயத்தில் கூட 2வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க, இந்த பக்தி தொண்டானது பகவானுக்கு செய்யற பக்தி தொண்டு ராஜவித்யா ராஜகுப்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமும் தர்மயம் சூசுகம் கருதும் அவ்யம்ன்றாங்க. இது மிக உயர்ந்தது, இது மிக மிக ரகசியமானது. இது எல்லா பகவானை வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றாங்க.
பகவானை வழிபடுறது தான் தர்மத்தினுடைய மிக உயர்ந்த தூய்மையான பாதம்னு சொல்றாங்க. இதை மகிழ்ச்சியுடன் அனைவரும் ஏற்றுக்கொண்டு பக்தி தொண்டு செய்ய வேண்டும். இதை நம்ம எப்படி பண்றது? நம்ம தனிப்பட்ட முறையில பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஒரு ஆன்மீக குருவை அடையணும். அவங்க கிட்ட இருந்து அவங்க சொன்ன அறிவுரைப்படி நம்ம நடந்துக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க? 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றணும்னு சொல்றாங்க. 16 மாலைகள் ஜபம் செய்யணும்னு சொல்றாங்க. அது மாதிரி நம்ம பக்தி தொண்டலை பயிற்சி செய்யலாம். நம்ம எந்த நிலையில இருந்தாலும் பக்தி செய்யலாம். குடும்பத்தினா இருக்கணும், சன்னியாசியா, பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தம், எந்த நிலையில இருந்தாலும் பகவத்கீதையை பக்தி தொண்டை நம்ம பயிற்சி செய்ய முடியும். நம்ம எல்லாம் இப்ப சாதனா பக்தி தான் பயிற்சி செய்வோம். பகவானுடைய பக்தி தொண்டைகளுக்கு உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் பயிற்சி செய்தால் மகாத்மா நிலையை கண்டிப்பாக நம்மள ஒரு நாளைக்கு அடையலாம். நமக்கு அது மாதிரி அடையிறதுக்கு குருவனுடைய கருணை வேணும், பகவானுடைய கருணை வேணும். நம்ம தனிப்பட்ட முறையில பயிற்சி செய்தாலாம் முன்னேற முடியாது. சாது சங்கம் தேவை. இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம். உதாரணமாக பாகவதத்துல நிறைய உதாரணம் இருக்கு. பிரகலாத மகாராஜா, துருவ மகாராஜா, மிருகாரி, அவங்க எல்லாம் நாரதர குருவா ஏற்றுக்கிட்டு தான் அவங்க பக்தி தொண்ட பயிற்சி செய்து முன்னேற்றம் அடைந்தார்கள். அர்ஜுனன் கூட என்ன பண்ணாரு? பகவான குருவாக ஏற்றுக்கிட்டு சரணடைஞ்சதுதான் பக்தி தொண்டுல பகவான் என்ன சொன்னாரோ அதை அவர் கேட்டாரு. பரீட்சித் மகாராஜா கூட பகவான தன்னுடைய அம்மாவுடைய கர்ப்பத்துல இருக்கும் போதே பகவானுடைய சங்கத்தை எடுத்துக்கிறாரு. இந்த கலியுகத்துல நம்ம பகவான் நாமரூபமா இருக்கிறாரு. சைதன்ய மகாபிரபு நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, அவருடைய புனித நாமத்தை சததம் கீர்த்தன் எந்தோமா எப்பொழுதுமே உச்சரிக்கணும். இதுவே உண்மையான உணர்வு. இப்படி நம்ம பயிற்சி செய்தோம்னா நம்ம தூய மகாத்மாவின் நிலையை நம்ம அடைய முடியும் சொல்லி தந்திருக்காங்க நமக்கு. ஹரே கிருஷ்ணா. Thank you, Mataji. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. நீங்க சாந்தி பாருங்க. சேனல் மூலம் இல்ல சரி. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி பிரபு. Thank you, Mataji. சோ பாத்தீங்கன்னா மகாத்மா துராத்மா ரெண்டு இருக்கு. ஆத்மால என்ன வேற வகை இருக்கு? ஆத்மா என்னது? ஆத்மானா இட்ஸ் ஸ்பாட் அண்ட் பார்சல் ஆஃப் கிருஷ்ணா. கேட்டா மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன மனசஸ்தானி இந்திரியாணி பிரகிருஷ்டானி கசதி. என்னுடைய பார்ட் அண்ட் பார்சல் தான் ஒரு ஆத்மான்னு சொல்றாரு. ஓகே, அப்ப கிருஷ்ணர் எப்படி எப்பயுமே மகிழ்ச்சியா இருப்பார் இல்லையா? அவர் மகாத்மா துராத்மாவா? கிருஷ்ணா கிருஷ்ணா மகாத்மா துராத்மாவா? மகாத்மா. பார்ட் அண்ட் பார்சல் எல்லாருமே மகாத்மா தான் இருக்கணும். கரெக்டா? எல்லாரும் ஆத்மா, அவ்வளவுதான். அதுல மகாத்மா அப்படின்னு சொல்லி துராத்மான்னு சில பேர் சொல்றோம் இல்லையா? சோ துராத்மானா என்ன, மகாத்மானா என்ன அப்படி புரிஞ்சுக்கணும். கேட்டா துராத்மானா விதிக்கு புறம்பா நடக்கிறவங்களாம் துராத்மா. ரோட்ல லெப்ட் ஓரம் போறோம், சிக்னல் வந்தா மதிக்கணும், இது மகாத்மா. ஒரு எக்ஸாம்பிள். துராத்மா என்ன, வேதியின் ஆப்போசிட்டா போவாங்க. சிக்னல் போகும்போது நான் போறேன்னு சொல்லி போவாங்க. ஓகே, தட்ஸ் கால்ட் துராத்மா. இந்த பகவத்கீதை டிமென்ஷன் என்னன்னா, மகாத்மாங்கிறது எப்பயுமே கிருஷ்ணன் நினைச்சிட்டே இருப்பார். இதை மாத்திரம் சொல்ல, இன்னொரு பகுதியும் சொல்றாங்க. மகாத்மானசு மாபாத்த தெய்வீம் பிரகிதே மாஸ்திரா பஜந்தி அரண்ய மனசோ ஞாத்த பூதாதி மவ்யம். அவங்க எப்பயுமே கிருஷ்ணர் பாடிட்டே இருப்பாங்க. பஜந்தி அரண்ய மனசு. ஓகே, இதான் மகாத்மா. துராத்மா அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? they will never hear கிருஷ்ணா. ஓகே, அதனால நம்ம டைட்டில்லாம் பொலிட்டிக்கலா டைட்டில் கொடுக்குறோம் இல்லையா? இது கொடுக்குறோம்ல, ஆன்மீகம் இல்லாம அரசியல் சம்பந்தமா டைட்டில் கொடுக்குறோம்ல, மகாத்மான்னு சொல்லி, அந்த டைட்டில் கிருஷ்ணா கொடுக்கல. அவங்க எந்த இதுல இருப்பாங்க? தேவி பிரசித்தில இருப்பாங்க. தேவியோட யோகமாயோடைய தாக்கத்தில் இருப்பாங்க. அவங்க கிருஷ்ணரை கடவுளாவே பார்க்க மாட்டாங்க. கிருஷ்ணனுடைய குழந்தைன்னு சொல்லி பாவிப்பாங்க, கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டுன்னு பாவிப்பாங்க. பிருந்தாவன்லையுமே கிருஷ்ணரை கடவுளை பார்க்கல. கிருஷ்ணர் எப்படி பார்த்தாங்க? தன்னுடைய நண்பனா பார்க்கறாங்க, லவ்வரா பார்க்கறாங்க, குழந்தையா அப்படி பார்க்கறாங்க. ஓகே, அதனால அந்த மாதிரி அவங்க தான் மகாத்மா. கிருஷ்ணர் பகவான் சொல்லி பார்க்குற மகாத்மா, அது பக்தர்கள் தான். ஆனா கிருஷ்ணரா யாருன்னே தெரியாம இருக்கிறாங்கல்ல. அவர் என்ன சொன்னார்னா, கிருஷ்ணான்னு ஒரு ஹிஸ்டரி நான் ஒத்துக்கவே முடியாதுன்ட்டு.
ஓகே, ஏன்னா அவர் இவ்வளோ லேடிஸோட இருக்கிறாரு. மொராலிட்டி படி அப்படி ஒரு கேரக்டர் எனக்கு ராமர் தான் எனக்கு பிடிக்கும், கிருஷ்ணர் வந்து கரெக்ட் கிடையாதுன்னு சொன்னார். அவர் தான் மகாத்மா காந்தி நம்ம சொல்றோம். அவருடைய உயிர் அப்படி. ஓகே, இஸ் வெரி சைன்ட்லி பர்சன் இன் பொலிட்டிஷியன்ஸ். ஆனால் இட்ஸ் நாட் சைன்ட்லி ரியலி. ஏன்னா கிருஷ்ணர் வந்து நிர்ணயிக்க முடியாது. கிருஷ்ணருடைய தளத்தை வந்து பெரிய பெரிய சன்னியாசிகளே என்ன பண்றாங்க, they are appreciating. சன்னியாசினா you will not see a woman. அங்க வராங்கனால இங்க அவங்க they will not come, they can, women cannot come near. அந்த மாதிரி சன்னியாசிஸ் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாங்க, வெரி கிரேட் பர்சனாலிட்டின்றான். இதனைக்கு பீஸ்வரர் வந்து தெரியும் இல்லையா, பீஸ்வரர் வந்து பிரம்மச்சாரி, வாழ்நாள் ஃபுல்லாக கல்யாணம் பண்ணல. அவர் வந்து அந்த ராஜசூய யஜ்ஞத்தில் இருக்கும்போது சொல்றார், நான் கூட பிரம்மச்சாரியம் ரொம்ப, அவர் ரொம்ப பிரம்மச்சாரி, ஸ்ட்ரிக்டான பிரம்மச்சாரி. இருந்தாலுமே என்னை விட பிரம்மச்சாரி யாரு தான் சொல்றாரு, கிருஷ்ணர் தான் சொல்றாரு. ஸோ கிருஷ்ணா இஸ் சச் அ பர்சன். அப்போ அவர் எப்படி அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர் எப்படி கமெண்ட் பண்ண முடியும்? யாருமே தெரியாது இவர். கரெக்டா? இஸ் தோ ஹி ரெட் பகவத்கீதா, ஹி ஹஸ் நாட் அண்டர்ஸ்டுட். பட் ஆனால் அவர் இறக்கும் போது என்ன பண்ணாரு, ஹராம் ஹே ராம், ஹே ராம் சொன்னார். ஹராம்னா ஹே ராம் சொன்னார். அதுக்கு ஒரு இது உண்டு, பெனிஃபிட்ஸ் உண்டு. ஆனா உண்மையிலே மகாத்மா யாருன்னா எப்பயுமே கிருஷ்ணரை பத்தி நினைச்சிட்டே இருக்கிறதா மகாத்மா. ஓகே, அதனால நம்ம வந்து பாலிடிக்ஸையும் இதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. பாலிடிக்ஸ் வேற, இது வேற. நம்ம பகவத்கீதை கத்துக்கணும்னா அதுக்கு ஏற்றாப்படி உள்ள குருவை வந்து அப்ரோச் பண்ணி ஆகும். நம்ம பாலிடிக்ஸ் கத்துக்கணும்னா அதுல சாண்டியர்கள் இருப்பாங்களா அவங்கள்ட்ட போய் நம்ம கத்துக்கணும். ஓகே, பகவத்கீதை வந்துட்டோம்னா இதுல யார் சிறப்பா இருக்காங்களோ அவங்க நம்ம அனுபவிக்க தான் கத்துக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் இருக்காங்க, ஒரு ஒரு சம்பிரதாயத்துல ஆச்சாரியர் இருக்காங்க. சிவனுடைய சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர் இருக்காங்க, நிம்பார்க்க சுவாமிகள். நம்ம ராமானுஜ சம்பிரதாயத்தில் வந்து இருக்காரு, ராமானுஜர் இருக்காரு ஸ்ரீ சம்பிரதாயத்தில். அதே மாதிரி பிரபுபாதருடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இதெல்லாம் ஆச்சாரியர்கள்லாம் இருக்காங்க. ஒவ்வொரு சம்பிரதாயத்திலும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ராதா கிருஷ்ணாவை ஹைன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. கிருஷ்ணாவுடைய பக்தி வந்து ரொம்ப ஹைன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ மாடனா வர்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிருஷ்ணா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. மாடம்னா என்ன, இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தவங்க இல்லையா, அதெல்லாம் 5000 வருடங்களுக்கு முன்னாடி வந்த பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் 1000 வருடம் அவங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க கிருஷ்ணர். அவங்கெல்லாம் வெரி பவர்ஃபுல் ஆச்சாரியா. மத்வாச்சாரியெல்லாம் பயங்கர பவர்ஃபுல். அவர் வந்து இந்த உடல் வெளியுமே பயங்கரம். அவர் அந்த கப்பலையே மூவ் பண்ணக்கூடிய சக்தியெல்லாம் அவருக்கு இருக்கு. அப்படி உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. அந்த ஆச்சாரியங்களாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ மாலதா அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஸ்டின் கேட்குறாங்க, கிருஷ்ணர் எப்படி இப்படி இருக்காரு, அவர் ராதாகிருஷ்ணன் கொச்சைப்படுத்துறது இது மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய அஃபென்ஸ். அவங்களால முன்னேற முடியாது. அதாவது முன்னேற முடியாட்டினா கூட பரவாயில்ல, இல்லை அவர் பின்னேறக்கூடாது. திரௌபதி பற்றி தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறது, என்னமோ இவருக்கு எல்லா விஷயம் தெரிஞ்ச மாதிரி, திரௌபதிக்கு 5 ஹஸ்பண்டு, இதெல்லாம் அதுக்கு தேவையா அவருக்கு? இவருக்கே நிறைய வேலை பிரச்சனை நிறையா இருக்கு. ஒய் ஹேஸ் டு கமெண்ட் ஆன் ஃபியூ டிவோட்டி. அவங்களுடைய தளத்தை பற்றி இவருக்கு தெரியவே தெரியாது. இஸ் அ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம், தே ஆர் அ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் வேற வேற. ஆக்சுவலாக ஹீ கேன் நெவர் கமெண்ட் ஆன் தம். ஓகே, அவருக்கு என்னென்ன தெரியாது. அப்படிங்கிறப்ப அவர் எப்படி கமெண்ட் பண்ண முடியும்? ஸோ இவங்க டிவோட்டிஸே அப்படின்னா அப்போ கிருஷ்ணா என்ன ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. ஒரு சாதாரண பிரசிடென்ட்டை மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் பண்ணும். அப்போ கிருஷ்ணருக்கு இந்த இடத்துலாம் ஒரு சின்ன தூசி மாதிரி தான். எவ்வளோ பிரசிடென்ட்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் பிரசிடென்ட்டுக்கெல்லாம் பிரசிடென்ட் அவர். அப்போ அவரை வந்து அவர் பூமிக்கு வந்திருக்கும் போது பிரம்மாவுக்கே குழம்பிடுச்சு மூளை. ஏன்னா கிருஷ்ணர் வந்து அந்த பசங்களோட விளையாண்டுட்டு இருக்காரு, யாருடைய அந்த கோபரோட விளையாடும் போது பிரம்மா வேலைன்னு பார்க்குறாரு. ஏன்னா அந்த இந்திரன் வந்து சொல்லிட்டே இருக்காரு, ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே பிரம்மாவுக்கு ஒரு டவுட், இவர் தான் உண்மையிலே பகவானான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிடணும். அவர் வந்து பார்க்குறாரு. வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் உட்காந்து தான் நடுவில் எல்லாம் சுற்றி உட்காந்துருக்காங்க. எல்லாம் என்ன பண்ணாங்க, தயிர் சாதம் ஊட்டுறாங்க கிருஷ்ணர் வாயில். அவர் மாலை மேய்ச்சிட்டு இருக்கார். பிரம்மாவுக்கு டவுட் வந்துருச்சு, இப்படி இவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? கடவுள்லாம் எவ்வளோ பெரிய இது, நான் இந்த யூனிவர்ஸ்க்கே நான் தலைவன், எனக்கு மேலே பகவான் இருக்காருன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் அவர். இது எப்படி அவர் இது பண்ணுறாரு, இதை ஒத்துக்க முடியாது என்ற மாதிரி ஒரு டவுட் வரும். டவுட் எப்படி இதாகுதுன்னா, அப்படியே ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள சிறப்பான இதான் கொடுக்குறாங்க. எங்கள் அம்மா இது பண்ணாங்க, சாப்பிடு கிருஷ்ணா சாப்பிடு கிருஷ்ணா சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வீட்லையும் ஒரு ஸ்வீட் பண்ணிட்டாங்க, ஒரு காரம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் கொடுக்குறாங்க. கிருஷ்ணா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி சாப்பிட்றாரு. இதில் என்னன்னா அந்த மதுமங்கல்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, எப்பயும் ஜோக் அடிப்பார், நல்லா குண்டா மதுமங்கல் கரெக்டா. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து கொஞ்சம் பட்டர் மில்க்லாம் வீட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வர்றார். அவர் வந்து கொஞ்சம் சாப்பாடு பிரியர். ஓகே, யாரும் கொடுக்க மாட்டார். நல்லாவே இல்லை கிருஷ்ணா, இது நல்லா இல்லை இந்த பட்டர் மில்கை, நானே குடிச்சிடறேன்னு சொல்லி டக்குன்னு குடிச்சிடுறேன். ஃபுல்லாக குடிச்சிட்டாரு.
வயிறு உப்பிச்சு வாயில ஃபுல்லா இருக்கு. உடனே என்ன பண்ணா கிருஷ்ணர், ஏய் என்ன மதுமகள் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அந்த வாயை சின்ன பசங்களை அடிப்பாங்கல்ல அப்படி அடிக்கிறார். ஏன் வாயை திறந்துட்டார், வாயில இருந்து வாய்க்குள்ள விழுது. உடனே இதை பிரம்மா பாக்குறாரு, அவருக்கு மூளை குழம்பிடுச்சு. அவர் பாரு என்ன சொல்றாரு, இப்படிலாம் பகவான் இருக்க மாட்டார், பகவானே பிரசாதத்தை நம்ம சாப்பிடணும், இதுல பகவான் மதுமகள் வாயில இருந்து பட்டர் மில்க் இப்படி குடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, நிச்சயம் பகவான் இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. ஓகே, பிரம்மா himself got confused. ஓகே, அப்ப என்ன நம்ம சாதாரண மனிதர்கள்லாம் எப்படி யோசிக்கணும்? நம்ம மகாத்மான்னு சொன்னவங்களாம் we are only ordinary people. ஓகே, ஸோ உண்மையான மகாத்மா வந்து எப்படி இருப்பாங்கன்னா, இந்த பிரயாக்ல வந்து கும்பாபிஷேகம் பண்ணது இல்லையா, அதுல வருவாங்க மகாத்மாஸ். அவங்க தான் உண்மையிலே மகாத்மாஸ். என்னடா மகாத்மாஸ் இருக்காங்க இந்தியாவில், அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல வருவாங்க. we do not know who are they. ஓகே, அந்த மாதிரி மகாத்மாஸ். ஆனா இந்த மகாத்மாவுக்கு என்ன தெரியாதுன்னா கிருஷ்ணரை பத்தி தெரியாது. நம்ம மகாத்மா சொல்றாங்க, அவங்களுக்கு கிருஷ்ணரை பத்தி தெரியாது. ஓகே, they like பிரம்மா only. பிரம்மா கன்ஃபியூஸ் ஆயிட்டார் இல்லையா, மதுமகள் வாயில இருந்து இப்படி வருது, இதை போய் இந்த பையன் சாப்பிடறாங்க, நிச்சயமா இது அளவுலே கிடையாதுன்னு சொல்லி என்ன பண்றாரு, பிரம்ம விமோகன் லீலா பண்றாரு. அந்த கன்றுகள் கோபர்கள் எல்லாம் ஒழிச்சு வச்சிடறாரு. இப்ப என்ன பண்றாரு பார்க்கலாம் அப்படின்னு கிருஷ்ணா வந்து பாக்குறாரு. ஓ, இது பிரம்மாவோட வேலையான்னு சொன்னே புரிஞ்சிருச்சு. உடனே இன்னைக்கு வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அழுவாங்க கோபிஸ்லாம். உடனே என்ன பண்றாரு கிருஷ்ணா, அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறார். யாராலும் இந்த மாதிரி பண்ண முடியாது. மேக்சிமம் யோகி வந்து 9 ஃபார்ம்ல எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு யோகி பண்றாரு 9 ஃபார்ம்ல எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனா ஒரே வேலை தான் பண்ண முடியும். கை எடுத்துக்கணும், அவரு கை தூக்கணும். ஓகே, so that's what they can do. They cannot do more. ஆனா இவர் எவ்வளவு கோபாஸ் எவ்வளவு மாடுகள் இருக்கோ அவ்வளோ அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறாரு. பிரம்மாவுடைய ஒரு க்ஷணம் வந்து மேல போகும்போது டைம் டிஃப்ரெண்ட். மேல இந்த ராக்கெட்லாம் ஸ்புட்டிக்லாம் விட்டாங்க இல்லையா, ஸ்புட்னிக் விட்டும்போது அங்க மேல போயிட்டாங்கன்னா அந்த ஒரு எர்த்தோடைய இது வந்து அவங்க சீக்கிரம் பார்க்கலாம். 1 ஹவர்லயே they can see எர்த்தை ரவுண்ட் பண்ணிடலாம். அவங்க டைம் டிஃப்ரெண்ட், மேல போகும்போது டைம் டிஃப்ரெண்ட். பிரம்மா அவங்க ஒழிச்சு வச்சார் இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு இங்க வராது, ஒழிச்சு இங்க ஒரு க்ஷணம். அந்த ஒரு க்ஷணம்ன்றது நமக்கு வந்து 1 இயர். ஓகே, 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயர் ஆகி போச்சுல, அப்ப என்ன பண்றாங்க, எப்படி கஷ்டப்படுறாங்க பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா அதே மாதிரி எல்லா செட்டப்பும் அப்படி இருக்கு. கன்று இருக்கு, கோபாஸ் இருக்காங்க, எல்லாம் விளையாடுறாங்க. இதை பார்த்தோன்னா பிரம்மாவுக்கு நடுக்க வந்துச்சு. இது வந்து ஆர்டினரி பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிறார். அப்புறம் இன்னொரு காட்சி என்ன, பிரம்மா பார்க்கறதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியுதான், 4 கை உள்ள விஷயமா தெரியும். பிரம்மா ரொம்ப ரொம்ப மனசுல சங்கடம் ஆயிடுச்சு. என்ன பண்றாரு பிரம்மா, நேர கிருஷ்ணத்தை வந்து சரணடைகிறார். ஓகே, இந்த மாதிரி கிருஷ்ணா we cannot understand கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணாவை தாஜா பண்றதுக்காக என்ன பண்றாங்க பிரம்மா, இந்த மதுமங்கள் இவங்கெல்லாம் வந்து மகாபிரசாதம் சாப்பிடுறாங்க, நமக்கு ஒரு மகாபிரசாதம் கிடைக்குமா? கிருஷ்ணா வாயிலிருந்து வந்ததுதான் மகாபிரசாதம். ஓகே, கிருஷ்ணனுக்கு ஆஃபர் பண்ற அந்த பிளேட் வந்து மகாபிரசாதம், அது பிரசாதம். மகாபிரசாத் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மகாபிரசாதம் நம்ம கிடைக்கணும் என்ன பண்றாங்கன்னா, மீனா மாதிரி கிருஷ்ணா கையை கழுவார்ல, அப்ப நம்ம அதை உட்கொள்ளலாம்னு சொல்லி வர்றாரு. ஆனா கிருஷ்ணா என்ன பண்றாரு, தண்ணியை கோரி அப்படி கையை கழுவிட்டு போயிடுறாரு. He knows that Brahma is insane. தெரியாது. ஓகே, அது மாதிரி கிருஷ்ணாவுடைய செயலை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, அதனாலதான் மிகப்பெரிய யோகிகள்லாம் ரொம்ப நாள் தவம் பண்ணி அவர் ரீச் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டம். ஏன்னா பெரிய பெரிய சன்னியாசிகள் இமயமலைக்கெல்லாம் போய் தவம் பண்ணி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபு அங்கெல்லாம் தவம் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, கிருஷ்ணா ரீச் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால முடியல. ஆனா பிரபுபாதர் என்ன பண்ணிருக்காரு, ரொம்ப சிம்பிளான மெத்தட் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்திருக்காரு. என்ன பண்ணிருக்காரு, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறார். ஓகே, அதனால இந்த மந்திரம் சொல்றதுனால ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஓகே, வேலை பார்க்குறவங்க சொல்லலாம், யாரும் ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லலாம், யாருனாலும் சொல்லலாம், ரொம்ப ஈஸி. அதுல என்ன சைட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும். நமக்கு என்னென்ன காரியம் ஆகணுமோ அவ்வளோ காரியம் ஆகிடும். அதில் அந்த போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இதே வந்து ஆஸ்பீசியஸ், இட் பிரிங்ஸ் ஆஸ்பீசியஸ். நம்ம என்னென்ன கஷ்டம் இருக்கோ அத்தனை கஷ்டம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சோம். ஓகே, இன்பத்தை கொடுக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து ஹரே கிருஷ்ண மந்திர பெனிஃபிட்ஸ். மெட்டீரியலாக பார்த்தா, ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய யோகிலாம் இருக்காங்கல்ல, இமயமலையில போய் தவம் பண்றாங்கல்ல, அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க எதுல வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மென்டல் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்களுக்கு கடவுள்லாம் யாருனே தெரியாது, ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட். ஆனா அந்த பக்தர்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, அவங்க இறங்கு முகம், அதாவது ஆச்சாரியர் சொல்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல,
அதனால அவங்க கிருஷ்ணரா பகவான் தெரிஞ்சு போச்சு. ஓகே, அதனால ஹரே கிருஷ்ணா சொல்றதுனால அவங்களுக்கு ஈஸியா இருக்கு அந்த பாத்து ஆன்மீகத்துல. ஓகே, அதனால நம்ம வந்து எப்பயுமே வந்து ஆச்சாரியர்கள் சொல்றதை அத்தாரிட்டியா சொல்றதா அக்செப்ட் பண்ணுமே தவிர நம்ம அந்த ஏறு முகத்துல போகக்கூடாது. நம்மளே கண்டுபிடிக்கலாம்னு சொல்றதா ஏறுமுகம். இந்த சயின்டிஸ்ட்லாம் பண்றாங்கல்ல, எதை சொன்னாலும் ஒதுக்க மாட்டான், பகவானே இல்லைன்னுவான், பகவானே இல்லைன்னுவான். ஆனா அப்படி கிடையாது. ஆக்சுவலா சாதாரண ஒரு இதுக்கே நமக்கு வந்து ஒரு பர்சன் வேணும் இல்லையா, ஒரு பெரிய கருவி இருக்குன்னு வச்சுமே, அதை இயக்கிறதுக்கு யார் வேணும்? அது தெரிஞ்ச ஒருத்தர் வேணும். கார் ஓட்டினா சின்ன குழந்தைங்க என்ன சொல்லும், கார் வந்து தன்னால போகுதுன்னு சொல்லும், கரெக்டா? ஆனா பேரண்ட் நோஸ் there is a person inside, driver is inside, the car is moving. அதே மாதிரி இவ்வளவு பெரிய ஏக்கம் வந்து சன் பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா சூரியன் வந்துடுது, காலைல மூலி கரெக்டா குதிக்கணும், அப்புறம் செட் ஆகும், கரெக்டா இல்லையா? அது ஒரு பக்கம் கொஞ்சம் லேசா அசைஞ்சாலுமே பூமி எரிஞ்சிடும். அந்த சைடு லேசா போச்சுன்னா பூமி உறைஞ்சிடும். இந்த மாதிரி அது எப்படி கரெக்டா எல்லாம் நடக்குது? நம்ம அப்படி எல்லாமே கரெக்டா ஆட்டோமேட் பண்ணி பார்ப்பேன். நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்குல்ல, இப்ப ஆர்பிஐன்றாங்க, ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், இதெல்லாம் பண்ணுங்களேன், ரொம்ப ஆட்டோமேட் பண்ணி பாருங்க எப்படின்னு. எப்படி இட் வில் ஃபெயில், we cannot automate like that. ஓகே, பட் பகவான் எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க, எல்லாமே ஆட்டோமேட், கம்ப்ளீட் ஆட்டோமேஷன். ஓகே, மக்கள் தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா அதுவே மிஷின், இந்த மாதிரி மிஷின் கிரியேட் பண்ணுதா? ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ண முடியுமா? அது மனிதர்கள் கிரியேட் பண்ண முடியல. யோசிச்சு பாருங்க, பகவானுடைய படைப்பு அப்படி. he can float a very big planet in the air. ஒரு ஏர்ல என்ன பண்ண முடியும், அவரால் ஃப்ளோட் பண்ண முடியும். அந்த பிளானட்ல என்ன இருப்பாங்க, பெரிய பெரிய மலைகள், ஏகப்பட்ட கடல், எவ்வளவு வெயிட் இருக்கும். சத்தம் வருதா? எர்த்து மூவாயிட்டு இருக்கு, பயங்கர ஸ்பீடா மூவாயிட்டு இருக்கு எர்த்து. எங்க சத்தம் கேக்குதா? ஃபிளைட்ல உட்கார்ந்தா எப்படி இருக்கு? இது நம்ம கண்டுபிடிப்பு. ஓகே, and we are blaming this oh god, this oh god, everything is பக்கா ஆட்டோமேட்டட். ஓகே, அவருடைய படைப்புல எதுவுமே குற்றமே இருக்காது. ஓகே, அதனால யார் வந்து இதை அப்ரிஷியேட் பண்றாங்களோ அவங்க மகாத்மா. ஓகே, யாரெல்லாம் வந்து கிருஷ்ணரை எப்படி அப்ரிஷியேட் பண்றாங்களோ, எஸ் கிருஷ்ணா இஸ் தேர், ஐ வில் சாண்ட் ஹிஸ் நேம்ஸ், தே ஆர் மகாத்மா. மகாத்மானா பெரிய இது கிடையாது. ஆக்சுவலா இமயமலைக்கெல்லாம் போய் அவங்க பயிற்சி பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. மகாத்மாங்கிறது நமக்குள்ளேயே இருப்பாங்க. அவங்களுடைய டியூட்டி என்னன்னா எப்பயுமே கிருஷ்ணரை பத்தி நினைச்சே இருப்பாங்க. தவறான ஒழுக்க விதிமுறைகளுக்கு போக மாட்டாங்க, தவறான ஒழுக்கங்கள் பழக மாட்டாங்க. ஓகே, நோ மீட் ஈட்டிங், நோ கேம்பிளிங், நோ இன்டாக்சிகேஷன், நோ illicit sex. தவறான உணவு கொள்ளக்கூடாது, மது அருந்தக்கூடாது, மாமிசம் உண்ணக்கூடாது, சூதாடக்கூடாது. இந்த 4 ஒழுக்க விதிமுறைகளுக்குள்ளே இருப்பாங்க. அதே மாதிரி ஹரே கிருஷ்ணா சொல்லுவாங்க, எப்பயுமே அவங்களுடைய நினைப்பு என்ன இருக்கும், பகவானை பத்தி நினைப்பாவே. இதுதான் மகாத்மா. இது யாரு பண்ணலையோ அவங்க எல்லாருமே என்ன ஆத்மா? துராத்மா. பாண்டவர்கள் மகாத்மா, கௌரவர்கள் துராத்மா. அவங்க ஆக்ஷன் பாத்தீங்களா, துராத்மா ஆக்ஷன் எப்படி இருக்கு? அவங்க வந்து இந்த சபையில வந்து ஒரு பெண்ணுடைய சேலையை உரியன்றான், நேக்கடா பார்க்கணுன்றான். மாடர்ன் வேர்ல்ட் எப்படி இருக்கு? That's what they are doing. இல்லையா? கிளப், சினிமா எல்லாமே they want to see naked beauty. அவங்களாம் ரொம்ப ரொம்ப துராத்மா நான் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன கற்றுக்கிறோம்னா, மாடர்ன் வேர்ல்டு இப்படி இருக்கு, நவீன நாகரிகம். இந்த நவீன நாகரிகத்துலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா உண்மையிலேயே வந்து அவர் என்ன பண்ணோம், நிச்சயம் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி இந்த மாதிரி ஒரு அசோசியேட் இருந்தால் தான், ஒரு சங்கத்தில் இருந்தால் தான் அவரால் தப்பிக்க முடியும். இல்லைன்னு என்ன ஆகிடும், நம்மளும் துராத்மா ஆகிடும். துராத்மா என்ன நினைப்பாங்க, இது நார்மல் தான் நினைப்பாங்க, இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு நினைப்பாங்க. சாண்டிங் ஹரே கிருஷ்ணா இஸ் அப்நார்மல், கோயிங் டு சினிமா கிளப் இஸ் நார்மல் அப்படின்வாங்க. டேஞ்சரஸ். ஓகே, என்ன ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சமா மக்களோட எண்ணங்கள் மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஏற்கனவே நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, பெரிய பெரிய மரங்கள், நம்ம நல்லா இருந்தது. இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்கல்ல, போகப்போ கலியுகம் போகப்போ இன்னும் கொஞ்சம் மோசமாயிட்டே இருக்கும். இது மொத்தம் வந்து ஒரு யுகத்தை வந்து 12ஆ பிரிப்பாங்க. இந்த கலியுகத்தில் வந்து 4,32,000 வருடங்கள். இதை 12ஆ பிரிங்க, 36,000 வருடங்கள் வருது ஒரு பாட்டுக்கு. ஃபர்ஸ்ட் பாட்டு பேரு பிரதம சந்தியா, லாஸ்ட் பாட்டு வந்து சேஷ சந்தியா. ஃபர்ஸ்ட் பாட்டில் நான் 5000 வருடங்கள் போயிருக்கேன். மிச்சம் எவ்வளோ வருஷம் இருக்கு? 31,000 வருடங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் பாட்டில். நம்ம கலியுகத்தை ஸ்டார்ட் தான் இருக்கு. ஓகே, போக எப்படி இருக்கு பாருங்க, அப்பதான் நிறைய வரும். ஓகே, அதனால இப்பயே நம்ம புரிஞ்சுக்கணும், ரொம்ப டேஞ்சரஸ் வேர்ல்டு. ஓகே, அதனால இந்த உஷாரா இருக்கும். எதிர்நீச்சல் போடுறதா இந்த ஹரிகிருஷ்ணா சொல்லலாம். அதனால நம்ம வந்து ஆச்சாரியர்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு 4 ஒழுக்க விதிகளை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வந்தோம்னா
நிச்சயமா நம்ம வந்து இந்த உலகத்திலேருந்து காப்பாற்றப்படுவோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம், கேள்வி தான் கேட்கலாம். எது? பிரதம சந்தியா, சேஷ சந்தியா, மொத்தம் 12 பாட்டு இல்ல, 10 பாட்டு மிச்சம்லாம் ஆரம்பத்துக்கும் முடிவுக்கு தான் இது. ஆமா, 4 யுகம். ஓகே, கலியுகம், சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த மாவட்டம் எடுக்கலாம்.